டேய் என்னடா நடக்குது இங்கே? ஃபஸ்ட்டுலாம் ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஒரு பொண்ணு கூட சுற்றுவீங்க, இல்லாட்டி டைவர்ஸ் வாங்கினா அடுத்த செகண்டே இருக்க இன்னொரு பொண்ணு கூட சுற்றுவீங்க, இல்லைனா கல்யாணம் பண்ணிடுவீங்க. பட் என்னடா இது புது ட்ரெண்டாக இருக்குது, கல்யாணமாகி டைவர்ஸே ஆகாமல் இன்னொரு பொண்ணு கூட சுற்றுறீங்க. இங்கே மேரேஜே ஆன மாதிரி தெரியுதேடா. உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிட்டியா ப்ரோ? ரீசெண்டாக தான் கல்யாணமான மாதிரி தெரியுது. தாலி கட்டின மாதிரி தான் ப்ரோ தெரியுது. இங்கே பாரு, தாலி தான் நினைக்கிறேன். அது மஞ்சள் கயிறு வேறு தெரியுது. உண்மையிலே கல்யாணம் பண்ணிட்டியா ப்ரோ? எப்படி ப்ரோ இது? டைவர்ஸ் ஆயிடுச்சா? சந்தோஷத்தை பாரு ஃபேஸில். அப்பா, இன்னொரு ஃபோட்டோவில் குங்குமம் வைக்கிற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க தாலியை வந்து பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது. சரி, ரைட்டு. எப்படி ப்ரோ? இதுதான் புது ட்ரெண்டு போல். செலிப்ரிட்டிஸில் ஆரம்பித்து யூடியூபர் வரைக்கும், ஜெயம் ரவி, தனுஷ், அப்புறம் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி, அடுத்து யூடியூப்பில் வந்தால் இங்கே மோனிகா, அடுத்து இந்த ரசிகன் மணி செகண்ட் மேரேஜு. எத்தனை பேர் இப்படி தான் எல்லாம் கிளம்பியிருக்கீங்களாடா? எனக்கு இதில் நிறையா கொஸ்டின் வருது. செகண்ட் மேரேஜ் எல்லாம் ஆனவங்க எல்லா பேருமே ஆண்கள். இது ஒய்ஃப் செகண்ட் மேரேஜ் பண்ண ஏற்றுப்பீங்களாடா? குழந்த வேறு இருக்குது. நீங்கள் ஈஸியாக மூவ் ஆன் ஆயிடுறீங்க. அவங்களோட நிலமை பாவம். அவங்களோட ப்ரொஃபைலை போய் பார்த்தா ஃபஸ்ட் மேரேஜ் பண்ண இமேஜ்லாம் இப்போ தான் திருப்பி அவங்க வந்து போட்டு வச்சுருக்காங்க, எல்லா பேருமே பார்க்கணுன்ட்டு. எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. டைவர்ஸ் ஆகாமையும் இன்னொரு மேரேஜ். இதை பற்றி நிறையா பேசணும் ப்ரோ. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பேசுவேன். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம்.